ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி நான் எந்திரிச்சது லேட்டு. ஸோ பாருங்கள், இப்போ தான் மணி 7 மணி ஆயிடுச்சு. சாப்பாடு அடுப்பில் வச்சுருக்கேன். அடுத்து இங்கே பாருங்கள், இங்கே வந்து சுரக்காய் சாம்பார், இதுவும் இப்போ தான் வச்சுருக்கேன். ஸோ உடம்பு சரியில்லாதனால கொஞ்சம் இன்றைக்கி நான் லேட்டாக தான் எந்திரிச்சேன். ஸோ அதனால் வேலைகள் ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்கு. பார்த்தீங்களா, 7 மணி ஆயிட்டு. இப்போ தான் அடுப்பில் சாப்பாடு இந்த அளவுக்கு தான் வெந்து வந்திருக்கு. இங்கே பாருங்கள், பால் காய்ச்சி பிள்ளைங்களுக்கு பால் கொடுத்தாச்சு. ஸோ அடுத்து நான் வந்து இங்கே பாருங்கள், நாட்டு சக்கரை போட்ட டீ ரெடியாக இருக்குது. ஸோ இந்த டீயை குடிச்சிட்டு தான் அடுத்த வேலைகளை பார்க்க போகிறேன். அடுத்து வந்து துணி மிஷினில் போட்டிருக்கேன். ஸோ அதை எடுத்து காய வைக்கணும். இன்னும் கொஞ்சம் வேலைகள் இருக்குது. ஸோ டீயை குடிச்சிட்டு அடுத்த வேலைகள் பார்க்கலாம். ரெடி ஆகிடுச்சா? என் பிள்ளை பார்த்தீங்கன்னா எனக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னு. இங்கே பாருங்க, எட்ரா மோனே. நல்ல அருமையான பையன் பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக எனக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு. டெய்லி இன்னைக்குன்னு இல்லை, எப்போவுமே எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவான். எடுக்கண்ணா, மெதுவாடு. ஸோ பாருங்கள், துணியெல்லாம் காயப்பட்டாச்சு. என் பிள்ளை ப்ரஷ் பண்ணிகிட்ருக்கு, எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு. யாகுட்டி சளி இருமலை எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே. இங்கே பாருங்கள், துணியெல்லாம் துவைச்சி காயப்பட்டாச்சு. ஸோ அடுத்து குக்கிங் வேலையை போய் நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. டைம் இப்போ 7:30, ஆனால் இன்னும் சாப்பாடு ரெடி ஆகலை. ஸோ உடம்பு சரியில்லாதனால நல்லாவே லேட்டாக தான் நான் இன்றைக்கி எந்திரிச்சேன். கொத்தமல்லி தழை போட்டால் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. அப்படியே கொஞ்சம் கிச்சன் கவுண்டர் டாப்பை தொடச்சி விட்டுட்டு அரேஞ்ச் பண்ணிடலாம். எப்படி நீட்டாகிடுச்சா? ஸோ அடுத்து இங்கே பாருங்கள், சாப்பாடு வெந்துடுச்சு. ஸோ வடித்து விட்டுறலாம். சாப்பாடு வடித்தாச்சு. அடுத்து சிங்கில் கொஞ்சம் பாத்திரம் இருக்குது. ஸோ இதையும் நம்ம வாஷ் பண்ணி வச்சிடலாம். பாத்திரம் வாஷ் பண்ணியாச்சு.